திடீரென காரைஸில் இருந்து விலகிய நடிகர் அஜித் குமார் இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நடிகர் அஜித் குமார் துபாயில நடந்துட்டு வர 24 மணி நேர சீரீஸ் கார் பந்தய போட்டியில தற்போது விலகி இருக்கிறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. அணியோட நன்மைக்காகவும் புதிய யுக்திய கார் பந்தய போட்டியில கையாளுற விதமாகவும் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா அவரே தெரிவிச்சிருக்காரு. நடிகர் அஜித் குமார் தமிழ் சினிமாவில் உலகத்திலேயே முன்னணியா இருக்கிற நட்சத்திரமாக திகழ்றாரு. இவருக்குன்னு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட மக்கள் இவரை பின்தொடர்ந்துட்டு வராங்க. இந்நிலையில இவரது பட வெளியீடும் தமிழகத்தையே ஒரு திருவிழாவா மாற்றிடும். அந்த அளவுக்கு பெரிய செல்வாக்கு படைச்சவராக இருக்காரு நடிகர் அஜித் குமார். இவர் ஆரம்ப வாழ்க்கையிலேயே கார், பைக் மீது அதிக காதல் கொண்டவராய் இருந்திருக்காரு. கார் பந்தய போட்டிகள்ல பங்கேற்றட்டும், பைக் போட்டிகள்ல பங்கேற்றட்டும் தொடர்ந்து இருந்திருக்காரு. அஜித் குமார் இதற்கு முன்பு 2003 ஆண்டு நடைபெற்ற ஃபார்முலா ஆசிரிய BMW சாம்பியன்ஷிப் போட்டியிலும் 2019 ஆண்டு நடந்து முடிஞ்ச ஃபார்முலா 2 சாம்பியன்ஷிப் உள்ளிட்ட போட்டிகளையும் கலந்துகிட்டு விளையாடினவர். இதனைத் தொடர்ந்து கடந்த சில வருடங்களா திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு வந்ததுனால கார் ரேஸை விட்டு விலகியதாகவும் சொல்லியிருக்காரு நடிகர் அஜித் குமார். தற்போது ரேசிங்கிற அணியோட தலைவராக இருக்கிற அஜித் குமார் 24 மணி நேர போட்டியில கலந்து கொண்ட தீவிர பயிற்சியில ஈடுபட்டு வந்து அந்த போட்டியும் தற்போது முடிவுக்கு வரும் நிலையில இருக்கு. இந்நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அஜித்தோட கார் சோதனை ஓட்டத்தின் போதே தடுப்பு சுவர்ல வேகமா மோதி விபத்து ஏற்பட்டுச்சு. ஆனா அஜித் குமாருக்கு எந்தவித காயமும் இல்ல, பத்திரமா தான் கார்ல இருந்து வெளியேறினார். அஜித் நலமுடன் இருக்கிறதா அறிவிக்கப்பட்ட நிலையில அவரும் வழக்கம் போல மீண்டும் பயிற்சியில் ஈடுபட்டாரு. கடந்த சில ஆண்டுகளாகவே கார் பந்தய போட்டிகள்ல இருந்து பின்வாங்கிட்டு இருந்த இவரு சமீபத்துல தனக்கென புதிய கார் ரேஸ் அணியையே உருவாக்கினாரு. அஜித் குமார் ரேசிங்கிற பெயர்ல உருவாக்கப்பட்ட இந்த அணி துபாயில இன்று நடந்துட்டு வர கார் பந்தய போட்டியில பங்கேற்க திட்டமிட்டு நடைபெற்றுட்டு வராங்க. ஆனா இப்பொழுது பின்வாங்கியிருக்காங்க. இதுக்காக இவர் போஷே நிறுவனத்தோட காரையெல்லாம் சொந்தமா வாங்கியிருந்தாரு. இது சமூக வலைதளங்களையும் பேசு பொருளா மாறிச்சு. அஜித் குமார் ரேசிங் அணியோட டிரைவர்களாக சில வெளிநாட்டு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில அதுல நடிகர் அஜித் குமார் ஒரு டிரைவரா இருந்தாரு. இந்நிலையில ரேஸ் துவங்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நேற்று அதற்கான தகுதி சுற்றும் நடந்து முடிஞ்சது. ரேஸும் வழக்கம் போல நேற்று தொடங்குச்சு. இதுல நடிகர் அஜித் குமார் ஓட்டிய கார் போட்டியில 7வது இடத்தை பிடிச்சது. இந்நிலையில நடிகர் அஜித் குமார் தரப்பிலிருந்து மற்றொரு முக்கிய செய்தியும் வெளியாகிருக்கு. அதன்படி 24 சீரீஸ் கார் ரேஸ் போட்டியிலிருந்து நடிகர் அஜித் குமார் விலகுவதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. அவரோட அணி தொடர்ந்து போட்டியில பங்கேற்கும்னோ, நடிகர் அஜித் குமார் மட்டும்தான் அதுல டிரைவரா இனி இருக்க மாட்டாருன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த போட்டியில நடிகர் அஜித் குமாரோட கார் ரேஸ்ல வெற்றி பெறுவதற்கான யுக்தியை மாற்றி இருக்கிறதாகவும் அதுக்காக தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அவரோட சொந்த விருப்பங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அணி வெற்றி பெற வேண்டும்னு அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் அவர் 24 சீரீஸ் கார் பந்தய போட்டியில தொடர்ந்து ஒரு போட்டியாளராகவே தொடருவார்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நடிகர் அஜித் குமார் இந்த கார் பந்தய போட்டிக்காக போஷே நிறுவனத்தோட 992 கப் கார்ங்கிற காரை சொந்தமா வாங்கியிருந்தாரு. இதுக்கான பயிற்சியின் போது இவர் சிறிய விபத்துல சிக்கிய வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலாச்சு. இந்நிலையில தான் இந்த கார் பந்தயமும் தொடங்குச்சு. சுற்றுலா 7வது இடமும் பிடிச்சு முன்னேறியிருந்தாங்க. தற்போது இப்படியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் தற்போது இவர் போட்டியிலிருந்து விலகி இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில அவரோட ரசிகர்கள்ல ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி இருக்கு. இவர் இந்த போட்டியில பங்கேற்றார் என்பதற்காகவே இந்த போட்டியில ஏராளமான பார்வையாளர்கள் வந்து குவிஞ்சிருந்தாங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு துபாய் கார் ரேஸ் போட்டியை 30,000த்திற்கும் மேற்பட்டோர் நேரடியா டிக்கெட் புக்கிங் செய்து பார்ப்பதற்காகவே நேரில் வந்திருக்காங்க. இதற்கு முழுக்க ஒரு முக்கிய காரணமா நடிகர் அஜித் குமாரும் இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்க பலர் இவரோட போட்டியை நேரலையில காண்பதற்காக யூடியூப்ஸ்ல ஏகப்பட்ட பேர் பார்த்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் ஏமாற்றம் தரும் விஷயமா தான் நடிகர் அஜித் குமார் இந்த போட்டியில பங்கேற்க போவதில்லைங்கிற செய்தி வெளியாகி இருந்தாலும்
அவர் அணி பங்கேற்கிறதுனால அவங்க ரசிகர்கள் அவங்க அணிக்கு உற்சாகமூட்டும் விதமா செயல்படுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. துபாயில நடந்துட்டு வர கார் பந்தய போட்டியில அஜித்குமார் கலந்து கொள்ள போவதா செய்தி வெளியானதுல இருந்து கார் பந்தயம் குறித்து பலர் ஆர்வமா தேடிட்டு வந்தாங்க. இந்நிலையில நடிகர் அஜித்குமார் அதுல பங்கேற்பார்னு பலர் காத்து கொண்டிருந்த நிலையில கடைசி நேரத்துல அவர் விலக போவதா அறிவிப்பு வெளியாகி இருக்கிறத பலரும் ஏமாற்றத்திற்கு ஆளாக்கியிருக்கு. ஆனா அணியோட நன்மைக்காகவும் வெற்றிக்கான யுக்தியை செயல்படுத்துறதுக்காகவும் இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறதா சொன்னதுனால நிச்சயம் இது பாராட்டத்தக்கதுதான் அப்படின்னு ரசிகர்கள் தங்களோட மனதை தாத்தி வராங்க. குறிப்பா கார் பந்தயம் போட்டி நடைபெற காலங்கள்ல இனி படங்கள்ல நடிக்க போவதில்லைன்னு சொன்னதே ரசிகர்கள் ஏக்கத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி ஆகிய திரைப்படங்கள் பணிகள் முடிச்சு விட்டனாரு அஜித்குமார். இதனைத் தொடர்ந்து துபாயில் தன்னோட கார் ரேஸ் அணி பங்கேற்கிற போட்டியில கலந்து கொண்டிருக்காரு. அவருடைய அடுத்த படம் என்னங்கிறது குறித்த பல்வேறு தகவல்களும் வெளியான வண்ணம் தான் இருக்கு. இதுக்கிடையில கார் பந்தய போட்டிக்கிடையே அளிச்சிருக்க பேட்டியில அஜித் 2002, 2003, 2004 ஆண்டுகள்ல கார் பந்தய போட்டிகள்ல பங்கேற்றிருக்கேன். ஆனா அதற்கப்புறம் முழுமையா பங்கேற்க முடியல. 2010 ஆண்டு யூரோப்பியன் டூவில் பங்கேற்றேன். படங்கள்ல தொடர்ச்சியா நடிக்க இருந்ததுனால இடையில போட்டிகள்ல பங்கேற்கவே முடியல. தற்போது கார் பந்தய போட்டிகள்ல ஓட்டுநரா மட்டுமல்லாம உரிமையாளராகவும் பங்கேற்றிருக்கேன். இதனால கார் பந்தய காலங்கள்ல இனி படங்கள்ல நடிக்க மாட்டேன். அக்டோபர் மாதத்துல இருந்து மார்ச் மாதம் வரைக்கும் படங்கள்ல நடிச்சுவேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதனால ரசிகர்கள் இனி அஜித்குமாரை திரையில காண முடியாதா அப்படிங்கிற ஏக்கத்துல இருக்காங்க. நடிகர் மட்டும் இல்லாம கார் பைக் பந்தய போட்டிகள்ல தீவிர ஆர்வம் கொண்டவர் அஜித்குமார். படப்பிடிப்பு இல்லாத சமயங்கள்ல பைக்கில் ஊர் சுற்றுவதுதான் அவருடைய பொழுதுபோக்காகவும் இருந்துச்சு. துபாயில நடைபெற சர்வதேச கார் பந்தய போட்டிகள்ல தன்னோட அணியினரோட பங்கெடுத்திருந்தாரு அஜித்குமார். இது ரசிகர்களுக்கு மேலும் ஒரு உற்சாகம் மூட்டும் விஷயமா அமைஞ்சிருந்தாலும் அவர் கார் பந்தய போட்டிகள்ல பங்கேற்றும் காலங்கள்ல படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வது ரசிகர்களை ஏமாற்றத்திற்கு ஆளாக்கியிருக்கு. சந்தோஷமா இருக்கு. லைஃப் லாங் பேஷனா இருக்கு மோட்டார் ஸ்போர்ட்ஸ். அண்ட் நிறைய ஃபேன்ஸ் நேர்ல வந்திருக்காங்க. ஃபீலிங் வெரி எமோஷனல். பட் நான் சொல்ல வேண்டிய விஷயம், நான் சொல்ல போற விஷயம் இப்படிதான். நீங்க எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா மன நிம்மதியோட வாழணும் கடவுளை வேண்டிக்கிறேன். And ஃபேமிலியை பாருங்க, உங்க குடும்பத்தை பாருங்க. Don't waste time. நல்ல படிங்க. வேலைக்கு போறவங்க கடுமையா உழைச்சு வேலை பாருங்க. Work hard, play hard. நமக்கு பிடிச்ச விஷயத்துல நாம கலந்துக்கிறப்ப வெற்றி அடைஞ்சா ஒரு நல்ல விஷயம் தான். பட் if you don't achieve success, சோர்ந்து போயிடாதீங்க. Competition is more important. Willpower, dedication, அதை விட்டு கொடுக்காதீங்க. And love you all. Love you all.